Hi humans, this is Nivas. I'm a certified nutrition and fitness coach. Welcome to my channel. இதான் என்னோட சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பொதுவாகவே நம்ம ரொம்ப குண்டாவோ இல்ல ஒபீஸா இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. எல்லா டாக்டரும் சொல்ற ஒரு காமனான ஒரே ஒரு அட்வைஸ் என்னன்னா நீங்க வெயிட்ட குறைங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை தாண்டி நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி, ரிலேட்டிவ்ஸா இருந்தாலும் சரி, எல்லாருமே கொடுக்குற ஒரு காமனான ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னா முதல்ல அவளுக்கு ஒன்ன பிடிக்கணும்னா நீ அவ சைஸுக்கு உடம்ப குறைக்கணும் அப்படின்னு சொல்றதுதான். ஆக்சுவலி நீங்க குண்டாவோ ஒபீஸாவோ இருக்கீங்க அப்படின்னா நீங்க வெயிட்ட குறைக்கணும்னு அவசியமே கிடையாது. பொதுவாவே நம்மளோட ஹெல்த்தை வெறும் பாடி வெயிட்டை மட்டும் வச்சு மெஷர் பண்றதுன்றது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். அப்ப எல்லாருக்குள்ளயும் ஒரு காமனா ஒரு கொஸ்டின் இப்ப கேட்கும், என்ன அப்படின்னா, என்னடா இவர் இந்த மாதிரி சொல்றாரு, அப்போ வெயிட் லாஸ் பண்ணா ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகாதா அப்படின்னு கேட்டா, வெயிட் லாஸ் பண்ணா ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும். இனிஷியலா ஒரு 5 to 10% வரைக்கும் மட்டும்தான் நீங்க பண்ற வெயிட் லாஸ்னால உங்களோட ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும். நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம ரொம்ப குண்டாவோ இல்ல நம்ம ரொம்ப ஒபீஸா இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய டிசீசஸ், அதனால நிறைய காம்ப்ளிகேஷன் வரதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. அதே மாதிரிதான் நீங்க லோ பிஎம்ஐல இருந்தாலும் உங்களுக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸும் சரி, டிசீசஸ் வரதுக்கான சான்சஸும் ரொம்பவே அதிகமா இருக்கு. அதெல்லாம் தாண்டி இன்னும் ஒரு சில பேர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, எனக்கு அதெல்லாம் தேவை கிடையாது, எனக்கு தேவை 10 கிலோ வெயிட் குறைக்கணும், அது குறையுமா குறையாதா அப்படின்ற கேள்வி இங்க நிறைய பேர்ட்ட இருக்கு. அப்படி நினைக்கிற நிறைய பேர்ட்ட நான் ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். அப்படி நீங்க அந்த கேள்விக்கு கரெக்டான ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்க்குற வெயிட் லாஸை நீங்க அச்சீவ் பண்ணிடலாம். பொதுவா வெயிட் லாஸ் பண்றவங்க எல்லாருக்குமே என் மேரேஜ்க்கு முன்னாடி நான் அந்த வெயிட்ல இருந்து அந்த வெயிட்டுக்கு போகணும், இல்ல எனக்கு ஒரு 10 கிலோ குறைக்கணும், ஒரு 8 கிலோ குறைக்கணும். சோ ஆக்சுவலி நீங்க எவ்வளவு வெயிட் குறைச்சா நீங்க ஹெல்தி ஆக முடியும், அதுக்கு நீங்க என்னென்ன பண்ணணும், பொதுவா இந்த வெயிட் லாஸ் ஜர்னியை எத்தனை வாரத்துக்கு பண்ணணும், இல்ல எத்தனை மாசத்துக்கு பண்ணணும், இல்ல எத்தனை வருஷத்துக்கு பண்ணணும்னு தெரியுமா? மார்க்கெட்ல நிறைய டயட் பிளான் இருக்கு. கீட்டோ டயட் இருக்கு, பாலியோ டயட் இருக்கு, லோ கார்ப் டயட் இருக்கு, லோ ஃபேட் டயட் இருக்கு. நம்ம டாக்டர் பால் சொல்ற மாதிரி இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ணுவீங்களா, இல்ல நம்ம தருண்குமார் சொல்ற மாதிரி கேலரிக் டெபிசிட் ஃபாலோ பண்ணுவீங்களா, ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் மட்டும் சாப்பிட்டு வெயிட் குறைக்கலாம்னு நினைக்கிறீங்களா? அதுவும் இல்ல அப்படின்னா வெறும் சாப்பாடை மட்டும் கம்மி பண்ணி சாப்பிட்டா நம்மளுக்கு வெயிட் லாஸ் ஆயிடும்னு நினைக்கிறீங்களா? சோ நீங்க எந்த டயட்டை ஃபாலோ பண்ணுவீங்க? இந்த மெத்தட்ஸ் எல்லாத்தையும் ஒவ்வொருத்தவங்க ஃபாலோ பண்றாங்கன்னு வச்சுக்கலாம். இந்த மெத்தட்ஸை ஃபாலோ பண்ற எல்லாருக்குமே ஒரே மாதிரியான வெயிட் லாஸ் கிடைக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? இன்னும் சிம்பிளிஃபைடா சொல்றேன், 2 பர்சன்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். பர்சன் ஏ, பர்சன் பி. பர்சன் ஏ சாப்பிடாமலே இருந்து வெயிட் குறைக்கிறாரு. பர்சன் பி நல்ல டயட் ஃபாலோ பண்ணி நல்ல எக்ஸசைஸ் பண்ணி வெயிட் லாஸ் பண்றாரு. இந்த 2 பேர்ல யார் நல்லா வெயிட் லாஸ் பண்ணிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த கேள்விக்கான எல்லா ஆன்சர்ஸும் உங்ககிட்ட முதல்ல இருக்கான்னு பாருங்க. எல்லாரும் காமனா அசம்ஷன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, வெயிட் லாஸ் ஃபர்ஸ்ட் வந்துரும், ஹெல்த்தும் நம்ம கூட பின்னாடியே வந்துரும் அப்படின்ற மாதிரி. வெயிட் லாஸ் மட்டும் தான் நம்மளோட பிரைமரி கோலா இருக்கு அப்படின்னா இந்த மெத்தட்ஸ் எல்லாம் உண்மையிலே தேவையா? எதுக்கு ஜிம்முக்கு போய் கஷ்டப்பட்டு ஒர்க் அவுட் பண்ணணும், கஷ்டப்பட்டு டயட் ஃபாலோ பண்ணணும்? 10 நாள் பட்டினி கிடந்தாலே நம்மளுக்கு நல்ல வெயிட் லாஸ் கிடைச்சிடுமே. நீங்க குண்டானதுக்கும் ஒபீஸ் ஆனதுக்கும் நீங்க சாப்பிட்டது மட்டும் தான் காரணம்னு நினைக்கிறீங்களா, இல்ல உங்களோட லைஃப் ஸ்டைல், உங்களோட ஒர்க், இல்ல உங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் காரணம்னு நினைக்கிறீங்களா? சரி ப்ரோ, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். அப்போ நான் ரொம்ப குண்டா இருக்கேன், ரொம்ப நிறைய பாடி ஃபேட்டோட இருக்கேன், என்னோட பாடி வெயிட்டை குறைக்காம நான் இது எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ண முடியுமான்னு கேட்டா அந்த கேள்விக்கான ஆன்சர் எஸ். இது எல்லாத்தையும் உங்களால பாடி வெயிட் குறைக்காமலே சேஞ்ச் பண்ண முடியும். நான் சொல்ற வெறும் 4 விஷயத்தை ஃபாலோ பண்ணா. ஃபர்ஸ்ட் பாயிண்டர், எக்ஸசைஸ் ரெகுலரா பண்ணுங்க. 2, ஒரு நாளைக்கு 5 தடவையாச்சும் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிடுங்க. 3, நல்ல தண்ணி குடிங்க. அட்லீஸ்ட் 3 to 4 லிட்டர்ஸ் ஆச்சும் மினிமமா நீங்க தண்ணி குடிக்க ட்ரை பண்ணுங்க. 4, ஆல்கஹாலை மினிமலைஸ்டா கன்சியூம் பண்ணுங்க அண்ட் ஸ்மோக்கிங் இல்லாம பாத்துக்கோங்க. இந்த 4 விஷயத்தை ஃபாலோ பண்ணாலே உங்களோட ஹெல்த் ஆட்டோமேட்டிக்கா இம்ப்ரூவ் ஆயிடும், irrespective ஆஃப் உங்களோட பிஎம்ஐ வெரி ஹைல இருந்தாலும் சரி, லோல இருந்தாலும் சரி. இந்த 4 ஹேபிட்ஸை நீங்க ரெகுலரைஸ்டா ஃபாலோ பண்ணாலே நோ மேட்டர் வாட், நீங்க எவ்வளவு பெரிய பாடி வெயிட்ல இருந்தாலும் சரி, உங்களோட ஹெல்த் ஆட்டோமேட்டடாவே இம்ப்ரூவ் ஆயிடும், உங்களுக்கு நல்ல சேஞ்சஸும் தெரிய ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இதான் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. Bye humans, I will see you on the next video.